பாருங்க, இந்த பேப்பரில் நம்ம ஒரு அன்னப்பறவையை செய்ய போகிறோம். அன்னப்பறவை செய்வது ரொம்ப ரொம்ப சுலபமான டெக்னாலஜி தான். அழகாக நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், ஒரு சதுரமான ஒரு பேப்பர் எடுத்துருங்க. இல்லை ஒரு A4 ஷீட்டில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சதுரத்தை நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல செய்ய வேண்டியது இந்த மூளை விட்டத்தை அப்படியே மடக்கணும். சதுரமாக இருந்தால் மூளை விட்டம் மத்தியில் அழகாக கிடைக்கும். முதல்ல இப்படி மூளை விட்டத்தை நீளமாக அப்படி என்ன செய்யுங்க, மூளை விட்டத்தை மடக்குங்க. ஒரே ஒரு மூளை விட்டத்தை மட்டும் மடக்கினா போதும். மத்தியில் இப்படி ஒரு நீளமான ஒரு கோடு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த சைடு பகுதியை மத்தியில் வர்ற மாதிரி அப்படி நீளமாக படிங்க. இதே மாதிரி இந்த பக்கவாட்டில் உள்ளதையும் அப்படி படிச்சுங்க. இப்படி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பாருங்கள், மூளை விட்டத்தில் தொடுற மாதிரி 2 பக்கங்களை இப்படி மடிச்சிருக்கோம். இப்போ இதை அப்படியே புரட்டி திருப்பி இப்படி வச்சுருங்க. இந்த பாதியிலையும் பாதியை மறுபடியும் என்ன செய்யணும், இப்படி மடக்கணும். ஸோ இந்த கார்னர் ஊச்சியாக அழகாக வர்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இதை செய்யுங்க. இப்படி ஊச்சியாக மடக்கிடுங்க. இந்த பக்கத்தையும் இந்த சைடு பக்கத்தையும் அப்படியே என்ன செய்யுங்க, ஊச்சியாக மடக்குங்க. எப்பவுமே வலது கை பக்கத்தில் மடக்கிறது ஈஸியாக இருக்கும். அதே அளவுக்கு இடது கை பக்கத்தையே நம்ம என்ன செய்யணும், மடக்கி பழகணும். ஸோ இப்போ நான் இடது பக்கத்தில் உள்ளதையும் வலது கை பக்கத்தில் உள்ளதையும் இப்படி அழகாக மடக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கூர்மையான பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படி நீளமாக இருக்கிறத மடக்கி இந்த கடைசி பகுதி இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு வர்ற மாதிரி நான் என்ன செய்யணும், கொண்டு வரணும். முன்ன பின்ன இல்லாமல் ஒன்றோடு ஒன்று 2 முனைகளும் ஒன்றோடு ஒன்று இருக்கிற மாதிரி சரியாக பாதியாக மடிங்க. இப்படி மடக்கினதுக்கு அப்புறமா இதை இப்படி உள்பக்கமாக மடிங்க. உள்பக்கமாக மடித்ததுக்கு அப்புறமாக இதை அப்படியே மேல் நோக்கி தலை போல, நம்மளுக்கு அன்னப்பறவையினுடைய தலை போல ஒரு குறிப்பிட்ட சாய்வாக என்ன செஞ்சுருங்க, நேராக இருக்க வேண்டாம், கொஞ்சம் இப்படி சாய்வாக இருக்கிற மாதிரி இதை நம்ம மடக்கிக்கலாம். இது கழுத்து பகுதி சரியா. இதிலே தான் நம்ம தலையையும் கொண்டு வர போகிறோம். அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, பாருங்கள், இந்த தலைப்பகுதியை எடுத்து அப்படி நல்லா ஊச்சியை நல்ல உயரத்தில் இதனுடைய அழகு வர்ற மாதிரி பண்ணிடுங்க. குட்டையாக வச்சுருக்கக்கூடாது, நல்ல நீளமாக இருக்கணும். இப்படி ஷார்ப்பாக என்ன செய்யுங்க, இதனுடைய மூஞ்சியை நம்ம இப்படி கொண்டு வாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு அன்னப்பறவையினுடைய தோற்றம் கிடைச்சாச்சு.
இப்போ இதனுடைய அழகு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய வாய் பகுதி, அதை இன்னும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணலாம். இதை இப்படி வரலை உள்ளாடி வச்சு லேசாக உள்பக்கமாக மடிச்சுட்டு மறுபடியும் அதே திசையில் இசட் மாதிரி நம்ம என்ன செய்யணும், அதே திசைக்கு கொண்டு வந்துடணும். அப்படி நல்லா சப்பி விடுங்க. நம்மளுக்கு அழகான கூர்மையான ஒரு வாய் மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். பறவையினுடைய அழகு மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யணும், இதை இப்படி மடக்கிக்கணும். அவ்வளோதாங்க. அருமையான ஒரு நம்மளுக்கு ஒரு அன்னப்பறவையானது அழகாக கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே என்ன செஞ்சலாம், நம்ம வீட்டினுடைய டிவி இல்லைன்னா ஷோகேஷ் இதில் நம்ம என்ன செஞ்சலாம், இப்படி வச்சோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சரியா? இப்படி ஒரு அன்னப்பறவையை நம்ம